Hi friends, நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லீவ் போர்ஷன் பார்த்துருந்தோம். அந்த ப்ளவுஸ்க்கான நெக் டிசைன் தான் இது ரொம்ப கிராண்டாக இருக்காது. ஒரு 3/4 இன்ச்சுக்கான டிசைன் கட்டியாக அப்படியே பார்டர் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து 2 லைனில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க சரி த்ரெட்டில். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் பார்த்திங்கன்னா A-ஸ்டார் பிராண்டு. நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து தின் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கடுத்து ஸ்மால் சைஸு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சேம் அதே த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி த்ரெட்டில் தின் சரி த்ரெட்டு. வேணுன்னா ஸ்டோன் செயினை வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம அடுத்து இதே மாதிரி 2 ஸ்டோனுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கூட கொடுத்துக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். இதே இது நம்ம மீடியம் சைஸ் ஸ்டோனோ இல்லை கொஞ்சம் லார்ஜ் சைஸோ எடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டோனுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அகெயின் ஒரு லைன் வந்து சுகர் பீடில் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பேசிக்காக உள்ளது தான். எப்போவுமே வந்து ஸ்டோன் செயின்னா 2 பக்கமும் சுகர் பீட் கொடுத்துருக்கலாம். இந்த ஸ்டோன் செயினுக்கு பதிலாக நம்ம 3mm பீடு 4mm பீடு அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நெருக்கமாக கொடுங்க. நான் கொடுக்குறத பாருங்கள். இந்த மாதிரி நெருக்கமாக கேப் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச்சஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு வரணும். அகெயின் முடிச்சுட்டு நான் இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா பைப்பிங் த்ரெட்டில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதாவது லோடிங் கொடுக்கணும். சில்க் த்ரெட்டில் லோடிங். அதுக்கு நான் முன்னாடியே பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணல, பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சாரீ கலரில் நம்ம வந்து சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்படியே இந்த த்ரெட்டுக்கு மேலே லோடிங் கொடுத்துடலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு வந்து சாரீ கலர் த்ரெட்டு அகெயின் ப்ளவுஸ் கலர் த்ரெட் அந்த மாதிரி மாற்றி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி அந்த த்ரெட் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும். அதாவது அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து கொஞ்சம் வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதே சமயம் அந்த சுகர் பீட் லைனுக்கும் இந்த நீங்கள் கொடுக்குற ஸ்டிச்சஸ்க்கும் நடுவுலேயும் கேப் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஒரு நூலளவு கேப் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரிமூவ் பண்ணும்போது, அதாவது கிளாத்தை ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும், ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட் பைப்பிங்க்கு அப்புறம் ஒரு லைன் வந்து அகெயின் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைடல் டிசைன், கொஞ்சம் ஹெவியான டிசைன் வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இதுக்கடுத்து நீங்கள் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயினில் கொடுத்து அகெயின் ஒரு சுகர் பீட், அதுக்கடுத்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணணுமோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சிம்பிளான விஷயந்தான். நம்ம வந்து அது சிம்பிளாக வேணுமா இல்லை கிராண்டாக வேணுமான்னு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படினாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3mm பீட் அண்ட் சுகர் பீடை யூஸ் பண்ணி அப்படியே அரும்பாக ஒரு டிசைன் கொடுத்து முடிச்சிட போகிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் நாட் எடுத்துவும் கொடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே இந்த ஸ்டிச்சை வந்து மேலே எடுத்துகிட்டு போய் அங்கே லாக் பண்ணி அகெயின் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு 3mm பீடு ஒரு சுகர் பீடு வச்சு இண்டிவிஜுவல் நாட்டு கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது நாட் கொஞ்சம் வெளியில் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து காட்டன் த்ரெட்டு ப்ளவுஸ் கலரில் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி கூட ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நாட் கூட வெளியில் தெரியாது. இதே மாதிரி முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு காட்டுறது பாருங்கள். ஃபைனலாக இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். நல்லா கட்டியாக ஒரு